Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜய் செய்யலைன்னா எங்களுக்கு செய்யலனோட பரவாயில்ல. இந்த ரவுடிஸை ஓய்ச்சா பரவாயில்ல. சின்ன பிள்ளைங்கள பாதுகாத்தா அதுவே போதும் எங்களுக்கு. 2 மாதம் ஆச்சு, நல்லா இருக்குதுப்பா, அருமையாக இருக்குது. எங்கள் பெரம்பூர் தொகுதிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. என்ன 6 மாதத்தில் கவுந்துறான், 3 மாதத்தில் கவுந்துறான், நீ தான் கவுந்துன்னு போவ. அவர் கவர மாட்டார். மக்கள் அவர் பக்கங்குது. பணம் இல்லை, மக்கள் இருக்கிறாங்க. நீ பணம் குத்தா தோத்துட்டு போனியா, 2000 நான் கூட வாங்கினேன். எங்கள் விஜய் வாங்கினேன். எங்கள் விஜய் சார் சொன்னார் வாங்கிக்கோங்க, ஆனால் விசிலில் போடுங்கன்னாரு. நாங்கள் விசிலில் போட்டோம். ஆமாம், அதுதான் உண்மை. இப்போ எங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆகி போச்சு. லஞ்சமே இல்லை, ஃப்ரீயாக ஆயிடுச்சு எங்களுக்கு. பசங்களுக்கு பாதுகாப்பு சிங்கப்படை கொடுத்துட்டாரு. எங்கள் வீட்டில் சண்டைனோட ஒரு ஃபோன் அடிப்பேன், என் புள்ள திட்டினோட ஒரு ஃபோன் அடிப்பேன், வெளியே எங்கன்னா சண்டைனோட ஒரு ஃபோன் அடிப்பேன். நம்பர் தெரியும் எனக்கு, புரியுதா? அந்த அளவுக்கு எங்களுக்கு பவர் குத்து வச்சுக்கிறாரு. என்ன இனி இந்த 1 மாதத்துலேயே இவ்வளோ ஆச்சுன்னா இன்னும் 5 வருஷத்தில் எப்படி இருக்கும் பாரு, பசுமையாக மாறிடும். கரூரில் போய் வேலை கொடுக்குறாரா, நீ ஏன்டா அதை வானான்ற? உன் வீட்டில் ஒரு ஏழு நான் கவனிப்பியா? அவங்களுக்கு வேலை கொடுத்து உனக்கு எங்கே வலிக்குது? செத்தவங்களுக்கு தான்டா வலி. அவர் அந்த வலியை தெரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு உதவி செய்கிறாரு. நீ யார் வேணான்றதுக்கு? உன் வீட்டு சொத்தை எடுத்து கொடுக்குறாரு. சொல்லுப்பா, உன் வீட்டு சொத்தை கொடுக்கல, மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்குறாரு. என்னப்பா, இப்போ என் வீட்டில் ஒரு ஏழு வந்துச்சுன்னா எனக்கு உதவி செஞ்சால் எனக்கு ஒரு ஆறுதல். நீங்கள் தடுக்காதீங்க அதை. அதுக்காக கேஸ் போடுவீங்க. நீங்கள் யார்? மூளை வீட்டில் போய் அழுவுங்க. இனிமேல் வரப்போகிற எலெக்ஷனுக்கெல்லாம் விஜய் தான் வருவார். சாருக்கு நான் சொல்கிறேன், அண்ணாக்கு அதாவது 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. எங்களுக்கு 200 யூனிட் வரல. ஆனால் 20 rupees வந்து சார்ஜ் போட்டிருக்காங்க. அது ஏன் தெரியல. நானே போய் அதான் அண்ணா சொல்லியிருக்காருல, போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்காருல, நாங்கள் போய் கேட்க போகிறோம் ஈபியில். ஓகே, சின்ன எம்ஜிஆர் என்ன கொள்கையோடு இருக்கிறாரா, அந்த கொள்கையை அவர் எடுத்துன்னு வராரு. எங்களுக்கு பிடிக்குது. நீங்கள் யார் தடை சொல்கிறதுக்கு? நீங்கள் திருட்டு ஓட்டு போட்டு தானே இத்தனை வருஷம் ஜெயிச்சுன்னு வந்தீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வேவலாங்க. எஸ்ஆர் வேறு வந்துச்சு, செத்தவங்களுதெல்லாம் தூக்கிட்டாங்க. அந்த செத்தவங்க ஓட்டெல்லாம் போட்டு நீ வருவேன். செத்தவங்க ஓட்டெல்லாம் எஸ்ஆர்லாம் தூக்கிட்டாங்க. உங்கள் பருப்பாங்க வேவலை. விஜயன் ஆட்சி பயங்கரமாக இருக்குண்ணா. மின்சாரம் இது கொடுத்துட்டாரு, எல்லாத்துக்கும் அக்ரிகல்ச்சர் இது கொடுத்துட்டாரு. வேறு என்னென்னா கொடுக்கணும்? எல்லாத்தையுமே போதை இல்லாத தமிழ்நாடு ஆக்கிட்டாரு. சிங்கப்பெண்ணை கொடுத்துட்டாரு. 2 மினிஸ்டரை வந்து இன்டெக்ட் பண்ணிட்டாரு. அவங்க ஓடுறாங்க, ஓடுறாங்க. இதுக்கு மேலே என்னென்னா வேணும்? சட்டசபைக்குள்ளே இருக்க சொல்லுங்கள், இல்லைனா கவாப்பு சொல்லணும், கவாப்பு பூட்டணும். சரியா? ஒரே தானா, 2 ஒரே ரியாக்ஷன் தானா, முடிஞ்சுண்ணா எல்லாம். இன்னமே தளபதி ஆட்சி தானே அடுத்த 10 வருஷத்துக்கு, 20 வருஷத்துக்கு தளபதி ஆட்சி தானே. இளைய தளபதிக்கு வாழ்கணும். ஆஃபீஸுக்குள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் அவர் பெயிண்டில் அடித்து பயங்கரமாக இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடுக்கு இனிமேல் எம்ஜிஆருக்கு அடுத்தது இளைய தளபதி விஜய் தான் அடுத்த ஒரு விடுதலை தலைமை கொடுக்க போகிறார். ஆமாம், நான் ஒரு இதில் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து தப்பு பண்ணியிருக்கு. அப்போ நம்ம வீட்டில் ஒரு இலை விழுந்தாலே நம்ம கொடுப்போம். அவங்க வீட்டில் ஒரு 42 பேர் இருக்கு, அது செலக்ட் பண்ணி 32 பேர் கரூர் இதிலே கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்னென்னா வேணும்? ஒரு முதலமைச்சர் அது கூட பண்ணக்கூடாது, அதுக்கு முதலமைச்சர் எடுத்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்களே. இது 7 தொகுதிக்கு இது வரும்போது அதுக்கும் கட்டையை கொடுக்குறாங்க. இதே கட்டையை கொடுத்து தான் அவங்க 42 வருஷம் போக்கிட்டாங்க. இப்படியே ஆனால் எங்கள் தளபதி ஒரு இதுக்கும் மீறி வந்துட்டு இருப்பார். அதான் இளைய தளபதி விஜய் நாங்கள் கூப்பிட்றோம். அவர் உற்சாகமாக தான் இருக்கிறோம். என் புள்ள நல்லா ஆட்சி நடத்தணும், இன்னும் நல்ல பேர் வாங்கணும். நான் எல்லாரும் என்னென்ன பண்ணாலும் அவங்க சரியாக ஆப்பு வைக்கணும். ஆமாம், தைரியமாக இருக்க சொல்லுங்க. நாங்களாம் இருக்கிறோம், என் புள்ள வரணும், அதுதான் எங்களுக்கு தேவை. அதனால தான் இப்படி நாங்கள் நின்றுக்கிறோம், சாப்பிடாத கூடாது கூட. ஆமாம், புள்ள ஆகல சொல்லுங்க, அதுக்கோசம் வந்திருக்கேன். என் பிள்ளை நல்லா ஆட்சி நடத்தி நல்ல பேர் எடுத்து அவருக்கு எந்த ஒரு இதுவும் அசமாக நடக்காத அளவுக்கு வழி நடத்தணும். பரவாயில்ல, நல்லா பண்ணிட்டுருக்கிறாரு. அவங்க ஆட்சிக்கு வர்றதுனால இப்படி மேலே இல்லாத அவதூறு பேசுகிறாங்க. எதுக்கு பேசணும்? ஏன் பேசணும்? ஆமாம், எதுக்கு பேசணும்?
நீங்கள் நேர்மையாக இருந்தால் இப்போ அவர் என்ன பண்ணுவார், அவங்களும் ஆள்கிட்டன்னு விடுவார். நீங்கள் நேர்மை தவறி நடக்கிறீங்க. ஜனத்தில் என்ன பண்ணிட்டீங்க, ஜனத்தில் என்ன பண்ணிட்டீங்க சொல்லுங்கள். என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா பெரிய மலையா? எங்கள் வீட்டு பணம் தான் நீங்கள் கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டு பணத்தையா கொடுக்குறீங்க? ஆ, நாங்கள் கொடுத்தோம் போனோம், இலவசம் பஸ் விட்டுனா யார் வீட்டு பணம்? எல்லாம் பொதுமக்கள் பணம் தான், உங்கள் வீட்டு பணம் இல்லை. எங்கள் வீட்டு பணம் தான் எங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் செய்த ஒழுங்காக செஞ்சால் ஏன் அவர் இங்கே வந்துருக்க போகிறாரு? அவர் எதுக்கு அவதூறமாக பேசணும்? அவங்க குடும்பத்தை எதுக்கு வலிக்கணும்? ஆ, அவர் கஷ்டப்பட்டு வந்தவர், உங்களாமே கொள்ளை வச்சு வந்துடல, கஷ்டப்பட்டு பாடுபட்டு வந்தவர் ஜனத்துக்கு செய்யணும் வந்துக்கிறாரு. ஆ ஆ என் பிள்ளைன்னு சொல்லுங்கன்னாரு. முன்னே இது வரைக்கும் நான் போகல, அவர்கிட்ட மனு கொடுக்குறா வந்துக்கிறேன். அவர் கையாக நான் குத்து சொன்னதில்லை. ஆமாம், அதுதான் உண்மை. அவரை வந்து கவுக்கணுன்னு இவங்களாம் பண்ணுறாங்க. எதுக்கு நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? நீங்கள் தோற்றுறீங்க, ஒழுங்காக அடங்கி உக்காருங்க. அவர் என்ன செய்யணும், இந்த 6 மாதம் என்ன செய்யணும் அதை பார்த்துட்டு பேசுங்க. எதுக்கு வந்து 2 மாதம் ஆகல, அதுக்குள்ளே எதுக்கு தகன்னு ஏன் குதிக்கிறீங்க? குதிக்காதீங்க, அமைதியாக உக்காருங்க. உக்காந்து பாருங்க. இப்போ இவ்வளோ ஜனம் நாங்கள் அவருக்கோசம் உட்காந்து நிற்கிறோம், பார்க்குறோம். அதுமாதிரி பாருங்க, என்ன செய்யணும் பாருங்க, பார்த்துட்டு பேசுங்க. எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க? அவன் அப்படி இவன் இப்படி, எதுக்கு அனவசரத்தெல்லாம் பேசுகிறீங்க? பேசக்கூடாது. என்ன அவர் பாடுபட்டதெல்லாம் விட்டுட்டு வர்றாரு பொதுமக்களுக்கு சேவை செய்ய. அதை பாருங்கள், பொதுமக்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு, என்ன போகிறாரு, என்ன வர்றாருன்றது பார்த்துட்டு பேசுங்க. சும்மா நம்ம வாய்க்குலாம் அனவசரம் பேசிடக்கூடாது. பேசுனோன்னா அதனால உங்கள் வாய்க்கு தான் நான் இது நஷ்டம், மற்றவங்க நஷ்டம் இல்லை. நீங்கள் பேச பேச அவர் இன்னும் மேலே தான் வருவார், கீழே போக மாட்டார். நீங்கள் பேச பேச அமுந்து தான் போடுங்க, அவர் மேலே தான் வருவார். ஜனங்க அவர் எல்லாம் வாட்சிருந்தாங்கிறாங்க, தூக்கி விட்டுருந்தாங்கிறாங்க. அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா எங்களுக்கு. எப்படி சொல்கிறது பாருங்கள், இந்த வெயிலில் நாங்கள் நிற்கிறோம், இந்த நேரம் நிற்குவோம், எதுக்குமே நிற்க மாட்டோம். அவ்வளோ ஒரு ஹாப்பி. அவரை பார்க்கணும், ஒரு தடவை பார்த்தா மட்டும் போதும், வேறு எதுவும் கூட எங்களுக்கு தேவையில்லைண்ணா. வெயில் இந்த கூலிங்காக இருக்குது, அவர் அந்த வெயில் கூட எங்களுக்கு தெரியலன்னா பார்த்துக்கங்க, அந்த மாதிரி இருக்குது. இல்லைண்ணா, அந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடக்காது, நல்லபடியாக தான். பெரம்பூர் வந்து திருவிழாவாக இருக்குண்ணா இன்னைக்கு. திருவிழா கண்டிப்பாக, வேறு எந்த திருவிழாவும் எங்களுக்கு தெரியல. அண்ணா வரது எங்களுக்கு திருவிழா தான் பெரம்பூர் ஃபுல்லாகவே. இப்போ முதலமைச்சர் விஜய்னு வரும், பார்த்தேண்ணா. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அந்த படத்தை பார்க்க நாங்கள் இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்கோம். நாங்கள் நிறைய பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கூட, நீ பார்த்தா பாரு, நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்கள் அண்ணா தளபதியாக அது வசூலுக்காக வந்த படம் கிடையாது, எங்கள் நல்லா அடிச்சு கொடுக்கணும் அப்படின்றக்காக அது எடுத்த படம். கண்டிப்பாக நாங்கள் தேட்டரில் போய் பார்த்து சந்தோஷப்படுவோம்.